மராட்டியத்தில் அமைச்சர் பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி வருவதால் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தருவதாக அவர்களை சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் சமாதானப்படுத்த முயன்று வருகின்றனர். பெரும் இழுபறிக்கு பின் முதலமைச்சர் பதவியை சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே விட்டுக் கொடுத்ததை அடுத்து பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் மராட்டிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஏக்நாத் ஷிண்டேவும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவாரும் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்று உள்ளனர். இதையடுத்து முக்கிய அமைச்சர் இலாகாக்களை ஒதுக்க கோரி ஷிண்டேவும் அஜித் பவாரும் அழுத்தம் அளித்ததால் அமைச்சரவை பகிர்விலும் பெரும் இழுபறி நிலை நீடித்தது. பலகட்ட பேச்சுவார்த்தை ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததை அடுத்து மகாயுதி கூட்டணி அமைச்சர்கள் 39 பேர் பதவியேற்றனர். இதில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் 19 பேர் ஆவர். ஷிண்டே சிவசேனாவுக்கு 11 அமைச்சர் பதவியும், அஜித் பவார் தேசியவாத காங்கிரசுக்கு 9 அமைச்சர் பதவிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மராட்டி அமைச்சரவையில் இடம் கிடைக்காத சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்க தொடங்கியிருப்பது மகாயுதி கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் பதவி கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே கட்சி எம்எல்ஏ நரேந்திர போண்டேகர் கட்சியின் துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியாக சுழற்சி முறையில் அமைச்சரவையில் இடம் தருவதாக இரு கட்சிகளின் தலைவர்களும் அறிவித்துள்ளனர். சில அமைச்சர்கள் 2.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே பணியாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ள அஜித் பவார் அதன்பின் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.